இன்னைக்கு ஒரு பாரம்பரியமான செட்டிநாடு ஸ்வீட் தான் பார்க்க போறோம். ஆடி கும்மாயம். நான் இந்த ஹெல்தியான ஆடி கும்மாயம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேங்க. சீரியஸ்லி சொல்லணும்னா சூப்பரா இருந்தது. இந்த ஸ்வீட்டை பத்தி விசாரிக்கும்போது சில பேர் சொன்னது செட்டிநாடு சைடில் இது ரொம்பவே காமனான ஸ்வீட். வீட்டுக்கு கெஸ்ட் வந்தா கூட செஞ்சு கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. சில பேர் ஆடி மாதங்கள்ல செவ்வாய் வெள்ளியில சாமிக்கு படைக்கிறதுக்காக செய்வாங்கன்னு சொன்னாங்க. இதை பத்தி தெரிஞ்சவங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது செய்யறதுக்கு ஒரு பேன்ல 1 டம்ளர் அளவுக்கு வெள்ளை உளுந்து, 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு, 1/4 டம்ளர் பச்சரிசி எல்லாத்தையுமே தனித்தனியா கருகு விடாம வறுத்தெடுத்து ஆற வச்சுக்கோங்க. பச்சரிசி வறுக்கும் போது 2 ஏலக்காய் சேர்த்து வறுத்துக்கோங்க. எந்த டம்ளர்ல அளக்குறீங்களோ அதையே மற்ற பொருட்கள் அளக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஆறுனதுக்கு அப்புறமா எவ்வளோ ஃபைன் பவுடரா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைன் பவுடரா அரைச்சிட்டு இந்த மாதிரி ஜல்லடையில ஜலிச்சு வச்சுக்கோங்க. இந்த மாவை நீங்க 2 மாசம் வரைக்குமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் இதுல இருந்து இன்னைக்கு 1 டம்ளர் மட்டும் தான் யூஸ் பண்ண போறேன். 1 டம்ளர் மாவுக்கு 1 டம்ளர் அளவுக்கு பொடி பண்ண வெல்லம், அது கூட 2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு கரைச்சா மட்டும் போதும். வெள்ளப்பாகலாம் பார்க்க வேணாம். இதை ஃபில்டர் பண்ணி ஒரு பவுல்ல ஆட் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மாவு 1 டம்ளர் சேர்த்துட்டு கட்டி இல்லாம நல்லா கரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி விஸ்க் வச்சு